அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 15 முதல் இந்தியா முழுவதும் அமலுக்கு வரக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயனாளிகளிடையே டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விகிதங்களை நிர்ணயித்தல் மற்றும் வசூலித்தல் விதிகளில் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்க சாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலமாக கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25% மடங்கு மட்டுமே செலுத்தினால் போதுமானது. உதாரணமாக, ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டேக் மூலம் செலுத்த வேண்டிய கட்டணம் 100 ரூபாய் எனில் அதே வாகனத்திற்கு ரொக்கமாக செலுத்தினால் 200 ரூபாயாகும். UPI மூலமாக செலுத்தினால் 125 வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டண வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பானது வரும் 2025 நவம்பர் 15 முதல் நடைமுறைக்கும் வருகிறது. திறமையான சுங்க வசூலுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதிலும் சுங்க சாவடிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதிலும் இந்திய அரசு கொண்டுள்ள உறுதிப்பாட்டை இந்த சமீபத்திய திருத்தம் பிரதிபலிக்கிறது. இந்த திருத்தப்பட்ட விதிகள் டிஜிட்டல் கட்டண பயன்பாட்டை ஊக்குவிப்பதோடு சுங்க செயல்பாடுகளிலும் வெளிப்படைத்தன்மையும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் ஒட்டுமொத்த அனுபவத்தையும் மேம்படுத்தும்.